கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த மெய்ப்பணி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த தியானத்தை பாருங்கள், அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்திலே தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதனால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழி கொண்டும் ஆயத்தம் பண்ணவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு தியானத்தின் தலைப்பாக அவர்கள் தங்கள் வழி கொன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இங்க அழக வசனம் இருக்கு, தங்களுக்கு வழிக்கு ஒன்றும் அவர்கள் ஆயத்தம் பண்ணவில்லையா. இந்த தியானத்தை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்களாம். துரத்தி விடப்பட்டதுனாலே அந்த மாவு கூட புளிக்கல. ஆனா வசனம் இருக்கு, தங்களுக்கு வழிக்கு ஒன்றும் ஆயத்தம் பண்ணலையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அநேகர் சொல்றாங்க, நிறைய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. வழி என்று சொன்னால் வாழ்க்கை பயணத்திலே நிறைய ரெடி பண்ணி வைக்கிறாங்க, நிறைய சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நினைக்கிறாங்க. ஆனா இங்க வசனம் இருக்கிறது, அவர்கள் தங்களுக்கு கூட ஒன்றும் ஆயத்தம் பண்ணலையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்களோட உலகில் அடிக்கடி ஒரு எண்ணம் வரும், நான் இன்னும் எதையும் எனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைக்கலையே, என் குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கலையே, எதையும் நான் சேர்த்து வைக்கலையே, எதையும் நான் சரியா கொண்டு போகலையே, எப்படி நான் நடந்து போவேன்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா வசனம் இருக்கு, அவர்கள் வழிக்கு ஒன்றும் ஆயத்தம் பண்ணல. ஆனால் ஆயத்தம் பண்ணாமல் இருந்த அவர்களை கர்த்தர் கைவிட்டது போல இல்லை. கர்த்தர்களுக்கு தூதரின் அப்பத்தை புசிக்க கொடுத்தார். கர்த்தர்களுக்கு தாகத்துக்கு கண்மிலிருந்து கர்த்தர் தண்ணீரை புறப்பட செய்தார். கால்கள் வீங்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் பகலில் மேக ஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். இந்த தியானத்தை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, ஒரு உள்ளத்துல ஒரு காரியம் வரும், நான் ஒன்னும் ஆயத்தம் பண்ணாம இருக்கிறேன்னு, எனக்கு கூட ஒன்னும் ஆயத்தம் இல்லை, எதையும் நான் ரெடி பண்ணி வைக்கலையே, என் குடும்பத்துக்கு ஒன்னு நான் சேர்த்து வைக்கலன்னு நினைச்சா, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின தேவன் நிச்சயம் உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியானத்துக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுக்கு வழி கொண்டும் ஆயத்தம் பண்ணவில்லை. ஆனாலும் கர்த்தர் நீ ஒரு நாள் அந்த 40 வருஷம் அவங்களை கைவிடல. இப்படி அவர்களை கைவிடாத தேவன் இது எங்களையும் ஒரு நாளும் கைவிட மாட்டீர். உங்களுடைய வாக்கை கேட்டு, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.